ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளாண் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் இறைவனால் தூண்டப்பட்டு அந்தந்த நாள்களில் வருகிற மனதிலே எழுகிற எண்ணங்களை, நினைவுகளை, வான்வெளியில் மறைந்து கிடக்கும் இறைவனுடைய நிர்வாக இரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். கணக்கில்லாத அனுபவங்கள் இவையெல்லாம் இறைவனுடைய ஒரு சங்கல்பமாக இருந்திருக்கிறது. எத்தனை தூரம் எதிர்காலத்தை அறியும் திறன் இறைவன் வழங்கியிருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளையும் துல்லியமாக அறிந்துவிட முடியாது என்பது என்னுடைய அனுபவம். செல்ல செல்ல, அருகே செல்ல செல்ல அந்த வழிகள் தெரிகிறது. சில விஷயங்களில் அதிகமான கவனத்தை குவித்து செலுத்தினால் அது எதிர்காலத்தில் என்னவாக போகிறது என்பதை அறிய முடிகிறது. மனம் மேம்போக்காக சுற்றி கொண்டிருக்கிறது. மனம் குவிந்து அடர்த்தியாக ஒரு விஷயத்தில் செல்லவில்லை என்றால் எதிர்கால நிகழ்வுகள் ஒரு புகைப்படிந்தாற் போல் தெரியுமே தவிர தெளிவாக தெரியாது. இப்போது இதில் 2 நிலைகள் இருக்கிறது. எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இலக்கில் செயல்பட்டால் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பற்றி அறியலாம், அல்லது தனி மனிதனை பற்றி அறிய வேண்டுமென்றால் அறியலாம். மழை, இயற்கை சீற்றம் போன்று இந்த கோள்களையும் பருவ மாற்றங்களையும் வைத்து அவற்றை அறிய வேண்டும் என்று எண்ணினால் அதை அறியலாம். ஒரு தனி மனிதனுடைய உள்ளக்கிடக்கை பழகி கொண்டிருக்கிற மனிதர்களை சில காலம் பழகி வரும் நிலையில் அவர்களுடைய வாய் சொற்களையும் அவருடைய நடை உடை பாவனைகளையும் வைத்து அவர்கள் ஆழ் மனதில் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை அறியலாம். இது ஒரு சாதாரணமாக பலரும் செய்கிற செயல். இதில் யார் யார் எவ்வளவு தொலைவு போயிருக்கிறார்களோ அவ்வளவு விஷயங்கள் அவர்களுக்கு தெரிகிறது. இவற்றை தவிர்த்து இறை நிர்வாகத்தில் அமானுஷ்யமான பல விஷயங்களை, ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் அதற்கான வழிமுறைகள் தனியே இருக்கிறது. தன்னைத்தான் யார் என்று அறியும் அறிவும், தனக்கு தலைவனாக கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு இந்த அனைத்து நாடகங்களையும் நடத்துகிற இறைவனை அறிகிற செயலுமே ஒரு மனிதனுடைய நீண்ட வாழ்க்கை பயணத்தினுடைய முடிவான இலக்காக இருக்கிறது. அந்த முடிந்த இலக்கை அடையும் வழிகளிலே ஏற்படுகிற பல பல அனுபவங்களை
நாம் பார்த்து வருகிறோம், பேசுகிறோம். பலரும் கூறுகிறார்கள். இது காலம் காலமாக ஒவ்வொரு நிலையில் இருந்து வருகிறது. இப்போது மனிதர்கள் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு அந்த கர்ப்பஸ்திரிக்கு சில குறிகள், லட்சணங்கள் இருக்கிறது. எப்போது பிறக்கும் என்பதை அனுபவசாலிகள், வயதில் முதிர்ந்த பெண்கள் இன்னும் 1 வாரத்தில் 10 நாள்களில் பிரசவமாகிவிடும் என்று கூறுவார்கள். அப்போது பிறப்புக்கு என்று சில குறிகள் அந்த தாயிடம் வெளிப்படுகிறது. அது அநேகமாக சரியாக இருக்கும். அந்த காலங்களில் மருத்துவமனைகளில் பிறப்பில்லை. சாதாரணமாக ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பு முற்றிலும் மருத்துவமனையை பிரசவங்கள் அநேக இடங்களில் இல்லை. நகரங்களில் ஏதோ 1-2 இருக்கலாம். அதை தவிர ஆங்கில மருத்துவங்கள் ஆட்சி செய்ய தொடங்கிய காலமே அதுதான். போது அனைவரும் வீட்டில் தான் பிறந்திருப்பார்கள். இது ஒரு தனி பகுதி. இதை பற்றி தனியாக பேசலாம். இந்த காலத்தில், அந்த காலங்களிலே கடிகார மணிகள் கூட கிடையாது, விளக்கு வசதிகள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடிகார பயன்பாடுகள், 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரும் முன்பாக மணிகளை கணக்கிட்டதே ஒரு முறையில்தான். சூரியனுடைய அந்த நிழல் எந்தெந்த இடங்களில் விழுகிறது என்பதையெல்லாம் குறிப்பிட்டுத்தான் நாளிகைகளை கணக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பது ஜோதிட சாஸ்திரம். அது கணக்கிட்ட நாளிகை சரிதானா என்று பார்ப்பதற்கு அதற்கு சில விதிமுறைகள், சூத்திரங்களையும் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் நினைப்பது என்ன என்றால், இன்றைய கம்ப்யூட்டர் உலகம் போல் இந்த உலகம் என்றும் இருந்தது போலவும், இத்தனை வசதிகளும் என்றும் இருப்பது போலவும் ஒரு மாயமான எண்ணத்தில் பலர் வாழ்கிறார்கள். எந்த வசதியும் இல்லாத காலங்களில் கணிக்கப்பட்ட ஜோதிடம், கணிக்கப்பட்ட பஞ்சாங்கம், கடிகாரமே இல்லை என்ற நிலையில் நிழலை வைத்து வெயிலுக்கு நேராக, சூரியனுக்கு நேராக நின்று மனிதனுடைய உடல் நிழல் எப்படி விழுகிறது என்பதை வைத்தும் காலத்தை கணித்திருக்கிறார்கள். ஒரு சுவர் அல்லது மண் பகுதியில் எந்த அளவு சூரியனுடைய அந்த நிழல் சாயை விழுகிறது என்பதை கோடிட்டு வைத்து, இத்தனை நாளிகை ஆகியிருந்தால் இந்த கோடுகளிலே எந்தெந்த கோடுகளில் அந்த நிழல் விழும் என்று பார்த்தும், மணல் கடிகாரம் என்று வைத்தும், இப்படி பல வழிகளில் தான் இந்த காலத்தை, நாளிகைகளை வகுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கால வித்தியாசம் என்று சொல்வதுண்டு ஜோதிடத்திலே. துல்லியமான காலக்கடிதத்தை போடுபவர்கள் அரிதிலும் அரிது. அதை நிர்ணயிப்பதற்கு பல வழிகள் சொல்லப்பட்டு, அநேகமாக அந்த வழிகளிலே ஆய்வு செய்தால் அந்த லக்னம் சரியாக வரும். இதை மனிதர்களாக ஜாதகத்தை கணிக்கும் போது இதை நன்றாக உணரலாம். போது கம்ப்யூட்டர் உதவியில் ஜாதகத்தை கணிக்கிறார்கள். எவ்வளவு சிக்கலான கணிதங்களையும் நொடிப்பொழுதில் அது போட்டு கொடுத்து விடுகிறது. அதையெல்லாம் பார்த்து மனதிலே சேர்த்து கூட்டி கழித்து பலன்கள் சொல்வதுதான் மிக கடினமான வேலை. எந்திரம் கணிதத்தை போட்டு தந்து விடுகிறது, ஆனால் அதற்கு பலன் சொல்லும் திறன் இல்லை இதுவரையில். அதற்குத்தான் இறைவன் படைப்பாகிய மானிட எந்திரம் அந்த வேலையை செய்கிறது. இறைவனுடைய படைப்பில் மனிதன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப கருவி எந்த அளவு வேலை செய்கிறதோ, அதே போல இந்த இறைவனும் இந்த உடம்பை ஒரு தொழில்நுட்ப கருவியாகத்தான் படைத்திருக்கிறார் என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு மாய புதிர். அது சாதாரணமாக இட்டக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. அந்த அளவு இது மாயையில் சிக்குண்டு கிடக்கிற ஒரு நிலை இந்த பிரபஞ்ச வாழ்வு.
இதற்கு அப்பால் போய் நின்று பார்த்தால் மட்டுமே இந்த உலகின் ரகசியங்கள், இந்த உலகின் நிலையற்ற தன்மைகள், இந்த உலகத்து மனிதர்கள் எதை நாடி ஓடுகிறார்கள், எந்தெந்த வழிகளிலெல்லாம் இவர்கள் ஏமாறி கிடந்து அலைகிறார்கள், ஏமாறி கிடந்து அலையும் இவை என்ன உலக இயற்கை என்று ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள். இது மனைவி என்றும், மக்கள் என்றும், செல்வம் என்றும், சுற்றம் என்றும் இப்படி ஏமாந்து அலைகிறார்கள். ஏமாறி கிடந்தலையும் இவை என்ன உலக இயற்கை. மணிவண்ணா நின்களற்கே வரும் பரிசு தன்னாவாது அடியேனை பண்டே போல் கூவிப் பணிகொள்ளே என்றெல்லாம் ஆழ்வாராதிகள் கூறுகிறார்கள். இது போதும் இந்த உலக வாழ்வு. இது தமர் உற்றார் விழுநிதியும் வண்டார் பூங்குழலாலும் மனை ஒழிய உயிர் மாய்தல் கண்டாற்றேன். வண்டுகள் மொய்க்கின்ற மலர்களை சூடிய பெண்கள் இருக்கிறார்கள். தமர் உற்றார் விழுநிதியும், தமர் இருக்கிறார்கள், உற்றார்கள் இருக்கிறார்கள். வீடு மாடு கன்று அனைத்தும் இருக்கிறது. அனைத்தையும் விட்டு விட்டு கணப்பொழுதில் உயிரை விட்டு, உடம்பை விட்டு உயிர் சென்று விடுகிறது. இவ்வளவு இருந்தும் உயிர் மாய்தல் கண்டு ஆற்றேன். இவர்கள் உயிர் மாய்தலை கண்டு மேலும் உயிரோடு இருப்பவர்கள் அழுது விழுந்து அரற்றுவதைக் கண்டு இவரால் மனம் பொறுக்க முடியவில்லை. இப்படி ஒரு நிலையற்ற ஒரு வாழ்வை ஏன் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு இங்கு இருக்க பிடிக்கவில்லை. உன்னுடைய சந்நிதியிலே, உன்னுடைய திருவடியிலே என்னை வைத்துவிடு. இந்த ஊன் சார்ந்த உடல் வாழ்வு எனக்கு தேவையில்லை என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். ஆழ்வார்கள் பக்தியை கூறுகிற அதே நேரத்தில் இந்த வாழ்வின் அனித்தியத்தை அனைத்து அடியார்களும் கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த சூதுகளை கடந்து இறைவனை பார்ப்பதுதான் இதில் மிக நுணுக்கமான வேலை. அந்த சூது விளையாட்டை ரசித்துவிட்டு போவது என்பது எல்லோருக்கும் உள்ள செயல். அதை நடத்துகின்ற அந்த சூதாடியை அறிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய வேலை. இப்படி பிறப்புக்கு லட்சணங்கள் வகுத்த இறைவன் இறப்புக்கும் பல குறிகளை வைத்திருக்கிறார். மனிதனால் தாழ முடியாத ஒரு விஷயம் ஒன்று உண்டு என்றால் அது இறப்பு, பிரிவு. பேயோடு பழகினும் பிரிவது அரிது என்று ஒரு பழமொழி உண்டு. ஒரு பேயோடு ஒரு 25 ஆண்டுகள் நட்போடு பழகிவிட்டால் அதை விட்டு பிரியும் காலம் வந்தால் கூட மனம் துயரடையும். அதுபோல இடையிலே வந்த அனைத்து உறவுகளையும் விட்டு பிரிதல் என்பது மிக மிக கடுமையான ஒன்று, சாதாரண மனநிலை உள்ள அனைவருக்குமே. இதை கடப்பதுதான் மிக கடினமான வேலை. அதனால் இறைவன் இறப்புக்குள்ள லட்சணங்களை வெளிப்படையாக வைக்கவில்லை. அது மக்களை அச்சப்படுத்த வேண்டாம், கலவரப்படுத்த வேண்டாம் என்று அதை நுட்பமாக வைத்திருக்கிறார். வைத்தியர்களும் மருத்துவர்களும் கூட அந்த உடல்நிலை கெட்டு போய் அது மிக மோசமான நிலை வரும்போதுதான் இது உடம்பிலே உயிர் தங்காது என்பதை அவர்கள் கணிக்க முடிகிறது. அரை மயக்க நிலையிலோ அடிபட்ட நிலையிலோ வரும்போது இது இவ்வளவு நாள்தான் போகும் என்று அவர்கள் கூற முடிகிறது. சரியாக இருக்கிற மனிதர்கள் எப்போது இறப்பார்கள் என்பது அவர்களால் கூற முடியாது. பழைய வைத்திய சித்த வைத்திய சாஸ்திரங்களில் அந்த நாடியினுடைய நடையை வைத்து, இந்த நாடிகள் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்ற 3 நாடிகளுடைய நடை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிற திறமைசாலியான சித்த மருத்துவர்கள் எல்லாம் உண்டு. அதை வைத்து ஆயுளை நிர்ணயிப்பார்கள். அது தவிர அந்த மாரக குறி என்று சித்த வைத்தியமும் கூறுகிறது. திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம் என்ற தலைப்பில் சில நூல்கள்
சிறு சிறு பின்னால் வந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது திருமூலர் எழுதிய திருமந்திரம் 3000, அது தவிர ஒரு 30-40 பாடல்கள் இருக்கும். அதை தவிர திருமூலர் என்ற பெயரில் வைத்திய குறிப்புகள் எல்லாம் சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன கூறுகிறது என்றால், இந்த பற்கள் யார் ஒருவன் பிணிவயப்பட்டு இருக்கிறானோ அந்த பிணிவயப்பட்டவனுக்கு பற்கள் கருப்பு நிறம் அடைந்தால், கண்கள் கருப்பு நிறம் அடைந்தால் 1 வாரத்தில் அவன் மரணத்தை அடைவான் என்று சொல்லப்படுகிறது. இது அனுபவத்திலும் சரியாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த அந்திம காலம் நெருங்கிய சமயத்தில் நுட்பமாக இறைவன் வைத்திருக்கிற வேலைகள், இந்த குறிகள். இவற்றை அறிந்து அந்த காலங்களில் சித்த வைத்தியர்கள் கூறினார்கள். இது போன்ற ஜோதிட கலை உள்ளவர்களும் கூறினார்கள். ஆனால் இந்த ஞான பாதையில் செல்கிறவர்களுக்கு ஒரு சூக்கும திருஷ்டி என்பது இயல்பாகவே இருக்கும். அனைவருக்கும் அது எல்லா நேரத்திலும் வேலை செய்யும் என்று கூற முடியாது. இப்போது நான் இருக்கிறேன் என்றால் நான் மனதை அதிலே ஒற்று செலுத்தினால் மட்டுமே அறிய முடியும். பார்க்கின்ற அனைவரையும் அதே கண்ணோட்டத்தில் பார்த்தது என்பது ஒரு காலம். அந்த காலத்தில் இது எனக்கு மிக மிக தெளிவாக விளங்கி கொண்டிருந்தது. பிறகு இந்த நிலைகளெல்லாம் தேவையில்லை. இது மனிதர்களுக்கும் அனைவருக்கும் இது அச்சுறுத்தலாக இருக்கிறது. நம்முடைய மன நிம்மதியையும் குறைக்கிறது. காரணம், நன்றாக இருப்பவன் எப்போதும் ஆண்டு போவான் என்பது தெரிந்து அவனை பார்க்கின்ற நேரமெல்லாம் அந்த சிந்தனை எழுவதும், அவன் இறந்த பிறகு அவனுடைய சுற்றத்தார்கள் அழுவதும், இவற்றையெல்லாம் பார்த்து இதில் அதிக சிந்தனை செலுத்துவதை நான் தவிர்த்தேன். ஆனாலும் எப்போதாவது இந்த ஆடிய காலும் பாடிய வாயும் நிற்காது என்றது போல இந்த கவனங்கள் அவ்வப்பொழுது மனதிற்கு வந்துவிடும். ஒரு இளவயது பையன், அவனை எனக்கு ஒரு 18 வயதிலிருந்து எனக்கு தெரியும். அவன் எனக்கு வேண்டிய ஒரு குடும்பத்தாருடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறான். ஒரு தொழில்நுட்ப, ஒரு மெக்கானிக் வேலை என்ற அமைப்பில், எலக்ட்ரிக்கல் வேலை, பிளம்பிங் ஒர்க், இவற்றையெல்லாம் அவன் அனுபவத்தால் படித்து ஒரு 25 வயதிற்குள் இதில் நல்ல தேர்ச்சி பெற்று விட்டான். பெரிய படிப்புகள் படிக்காவிட்டாலும் அனுபவ ரீதியாக பலரோடு சேர்ந்து நன்றாக இந்த தொழில் அனைத்தையும் கற்றான். இவனை அடிக்கடி நான் சந்திப்பேன். என் கண்களிலே படுவான். அவன் வேலை செய்கிற இடங்களில் அவன் இளம் வயதாக இருக்கும்போது அந்த பெரிய ட்ரம்புகள், கனமான பொருள்கள் எல்லாம் அப்படி ஒரு காலில், ஒற்றை காலில் அதை அப்படியே தள்ளி நிமிர்த்தி வைப்பான். அப்போது நான் சிந்திப்பது உண்டு, இவனுக்கு 25 வயது ஆகிறது, இதே வலிமை இவனுக்கு 50 வயதில் இருக்குமா என்றும் இப்படியெல்லாம் சிந்தனைகள் ஓடும். சில வேலைகளை, நமக்கு தேவையான வேலைகள் இருந்தால் அவன் ஓய்வு நேரங்களில் வந்து செய்வான். உடனடியாக வந்துவிட மாட்டான். அவனுக்கு கணக்கில்லாத வேலைகளை அங்கங்கே எடுத்து வைத்திருப்பான். பலமுறை கூறினால் என்றாவது தான் அவனுடைய வருகை இருக்கும். இப்படி செய்து கொண்டு வருகின்ற நாளில் அவனுக்கு திருமணமும் ஆயிற்று. திருமண பொருத்தம், அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன். திருமண பொருத்தமெல்லாம் பார்க்கவில்லை. குழந்தைகள் பிறந்தால் ஜாதகங்களும் எழுதுவதில்லை. திருமணத்திற்கு மட்டும் ஏதோ வீடு கட்டினான். வீடு எப்படி கட்ட வேண்டும் என்று வாஸ்து அடிப்படையில் அதை மட்டும் கேட்டான். அவன் இந்த ஊரில், நான் வசிக்கிற ஊரிலும் அல்ல, பக்கத்து ஊர் கிராமத்திலிருந்து தினந்தோறும் வந்து செல்லக்கூடியவன். அதை நான் கொடுத்தது போலவே திருமணமானவுடன் மிக நன்றாக அந்த வீட்டை சரியாகவே கட்டினான். ஒவ்வொரு பகுதியும் எப்படி நான் வைக்க வேண்டும் என்று சொன்னேனோ அதுபடி மிக சிறப்பாக செய்தான்.
குழந்தைகளையும் நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கடின உழைப்பு செய்து அந்த குடும்பத்தை மிக அக்கறையோடு கவனித்து வந்தான். ஏனென்றால் அவன் அதிகமாக படிக்கவில்லை என்பதால் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேலையை செய்தான். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வப்பொழுது வருவான், வேலைகளை செய்வான். அவன் வேலை செய்கின்ற நேரங்களில் நான் அமர்ந்து அதை கண்காணிப்பேன். எனக்கு ஓரளவு இந்த வேலைகளெல்லாம் தெரிந்த காரணத்தால் சில ஆலோசனைகளை கொடுப்பேன். இதை இப்படி செய், அதை எப்படி செய் என்று. எலக்ட்ரிக்கல் வேலை முதல் பிளம்பர் வேலையிலிருந்து என்னுடைய ஆலோசனைகளையும் கவனமாக அவன் எடுத்துக்கொள்ளுவான். நானும் இது போன்ற வேலைகளை செய்பவர்களை அருகிருந்து கவனிப்பது எனக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில வேலைகள் இருந்தது. அது தொடர்ச்சியாக அவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இங்கு வேலை செய்துவிட்டு அவன் வழக்கமாக வேலை செய்கிற இடத்திற்கு போய்விடுவான். அதனால் சற்று முன்னதாக வந்து ஒவ்வொரு மணி நேரம் காலை அல்லது மாலையில் 1 மணி நேரம் மட்டுமே அந்த வேலையை செய்வான். பிறகு மறுநாள் வந்து செய்வான். ஆனால் இப்படி செய்கிற வேலைகளில் அவன் மற்ற காலங்களில் 2 நாள் வேலை செய்து விட்டால் திரும்ப 1 மாதத்திற்கு அவனை பார்க்க முடியாது. அதன் பிறகு வந்து அந்த வேலையை செய்வான். இப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு சில வேலைகளை அவனிடம் நான் கொடுத்திருந்தேன். அவன் தினந்தோறும் சரியாகவே காலையில் சரியாக ஒரு 7:30 8 மணிக்கு வந்து விடுவான். வந்து அவனுக்கு ஒரு 9:30க்கு அவன் வெளியே செல்ல வேண்டும். அதுவரை அந்த வேலையை அக்கறையோடு பார்த்தான். ஒரு 10 நாட்கள் ஒரு நாள் கூட அவன் தவறியதில்லை. ஆனால் அவன் எப்போதும் கொஞ்சம் தாடி வளர்த்திருப்பான். வயது சிறு பையன்தான், ஒரு 35 வயது அந்த அளவில் தான் அப்போது அவன் இருந்திருப்பான். அது பொதுவாகவே அவன் அப்படி இருக்கிற தன்மை உடையவன். நான் நினைத்தேன், இவன் மிக சரியான நேரத்தில் வருகிறான், எல்லா வேலைகளையும் கேட்டு கேட்டு செய்கிறான், இவன் முகத்தில் ஏதோ ஒரு வினோதமான ஒரு அடையாளம் தெரிகிறது என்று இவன் வேலை செய்யும் போது நான் கவனித்து கேட்டேன், என்னப்பா உனக்கு உடல் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை சார், அதெல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது. இல்லை, உன் முகம் வாட்டமாக இருக்கிறது, உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா, டாக்டரிடம் நீ சென்றது உண்டா என்று கேட்டேன். இல்லை, இந்த இடது கையில் வலி இருக்கிறது, மற்றபடி ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டான். இல்லப்பா, நீ ஒரு நல்ல டாக்டரிடம் சென்று பார், இதை இவ்வாறு நீ வைத்திருப்பது சரியல்ல என்று நான் ஆலோசனை சொன்னேன். என்னிடம் மறுக்க முடியாமல் சரி சரி என்று கேட்டுக்கொண்டான். அவன் முகத்தை ஒற்று பார்த்த நான் இவனுடைய ஆயுளை தெரிந்து கொண்டேன். அதனால் மீண்டும் வலியுறுத்தி கூறினேன், அப்படி விட்டுவிடாதே, போய் நான் ஒரு மருத்துவரை குறிப்பிட்டு அவரிடம் சென்று பார், குறிப்பாக இதய பரிசோதனை செய், இது உனக்கு நல்லது, இப்படி விட்டுவிடாதே. இல்லை சார், நான் 2-3 நாட்கள் திருமண வீடு என்று அப்படி சாப்பிட்டேன், அதனால் எனக்கு நெஞ்சிலே ஒரு இது இருந்து மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரைகள் வாங்கி போட்டேன், இப்போது சரியாகிவிட்டது என்று மீண்டும் கூறினார். அது அப்படியல்லப்பா, நீ ஒரு நல்ல மருத்துவரோடு நீ இதை ஆலோசித்து விரைவாக இதற்கு நீ சிகிச்சை எடு என்று சொன்னேன். அவன் சரி என்று சொல்லிவிட்டான். அதன் பிறகும் ஒரு 2 நாட்கள் அந்த ஒரு சிறு வேலை இருந்தது. அதுவரையிலும் கூட அவன் சரியாக வந்து அவனுடைய வேலைகளை மீதமில்லாமல் மிச்சமில்லாமல் முடித்தான். அது என்னுடைய சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. இந்த இயேசுநாதர் தன்னுடைய கடைசி காலத்தில் அனைவருக்கும் விருந்து படைத்தார் என்றெல்லாம்
அந்த வரலாறு கூறுகிறது. அதுபோல இவனும் அதே மதத்தை சேர்ந்தவன். நான் நினைத்தேன், என்ன இவன் திரும்பி திரும்பி அழைத்தாலும் வராமல் தாமதித்து வருபவன் 10 நாட்கள் தொடர்ந்து வருகிறான். ஒரு சிறு வேலை நான் கூட மறந்து விட்டேன், அவன்தான் வந்து ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கிறது என்று சொல்லி அதையும் முடித்தான். அதை முடித்த அன்று என்னுடைய எண்ணம் வலுவாயிற்று. இவன் என்ன வேலை முடிக்கிறான், உலகத்தை விட்டு விடைபெறப் போகின்ற நிலையில் அந்த இயேசுநாதர் செய்தார் என்று கூறுவதைப் போலவே இவனும் செய்கிறான் என்று எண்ணினேன். ஒரு 4-5 நாட்கள் கழிந்தது. அதிகாலையில் செய்தி வந்தது, இவனுக்கு முதல் நாள் இரவு கடுமையான நெஞ்சுவலி வந்திருக்கிறது. அவன் இருப்பது கிராமம். அவன் ஏதோ தைலங்களை தேய்த்து அப்படி இப்படி அதை எப்படியாவது சரி செய்து விடலாம் என்று அப்படி தாமதித்து கொண்டே இருந்திருக்கிறான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதில் போயிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சற்று தாமதமாக சொன்னாலும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை, சரியாக போய்விடும் என்று. இப்படியே நேரம் கடந்தது. ஆம்புலன்ஸுக்கு சொல்லி எங்கேயாவது சென்றிருக்கலாம். ஆனால் ஊழ்வினை அவ்வாறு அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஓரிரு மணிகளில் கடுமையான அந்த நெஞ்சு வலியால் குறைந்த வயதில் அவன் உயிர் துறந்தான். இது இப்போது ஒரு 4 வருடங்கள் இருக்கலாம். இது இவன் நன்றாக தெரிகிறது, இவன் காலம் முடியப் போகிறது என்று. ஆனால் என்னுடைய மன திருப்திக்கு நான் எவ்வளவு அதை வலியுறுத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி பார்த்தேன். இதா ஜாக்கிரதையாக இருக்காதே, சென்று பாரப்பா, இவ்வாறு நெஞ்சு கரிக்கிறது, கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன் என்று இருக்காதே, உனக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது, நீ பார் என்று சொல்லியும் அவனுடைய இறப்பை தடுக்க முடியவில்லை. ஜாதகம் பார்க்கவில்லை, எதுவும் பார்க்கவில்லை. அந்த முகத்திலே அந்த குறிகள், மாரக குறி என்று சொல்கிற மரண குறிகள் அந்த முகத்திலும் தெரியும், பேச்சுக்களிலும் தெரியும். சோர்ந்த பேச்சுக்களை அவன் வேலை செய்து கொண்டே இருக்கும்போது, என்ன சார் மானிட வாழ்க்கை, ஒவ்வொரு இடங்களை வைத்து இங்கே விலைகளெல்லாம் மண்ணினுடைய விலைகள் கணக்கில்லாமல் போய்கொண்டிருப்பதை பேச்சு வரும்போது, அது அவ்வளவு போகிறது, இவ்வளவு போகிறது, எதை சார் கொண்டு போகப் போகிறோம் என்று சொன்னார். இந்த வயதில் இவனுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ல இது என்று நான் இந்த 10 நாட்களும் அவனுடைய செயல்களை உன்னிப்பாக கவனித்து வந்தேன். ஒரு நாள் இப்படி வார்த்தை வந்தது, இவனுக்கு ஏன் இந்த வயதிலேயே இவ்வளவு இது போன்ற வார்த்தைகள் வருகிறது என்று எண்ணினேன். அந்த முகத்தில் சோர்வு, இப்படி பல விஷயங்கள் நமக்கு அறிகுறியாக விளங்குகிறது. அதுபோல இறைவன் பலருக்கு இந்த மாரக குறி என்பதை வைத்திருக்கிறார். நுட்பமாக கவனிக்கும் போது அது நன்றாக தெரிந்து விடுகிறது. இன்னும் எனக்கு வேண்டிய ஒருவன் நெடுங்கால தொடர்புடையவன். சில காலங்கள் நான் அங்கங்கே வெளியூர்களில் இருந்தாலும் அந்த ஊர்களுக்கு வரும்போது போகும்போது அவன் ஆரம்ப காலங்களில் இருந்து பழகியவன். அவ்வப்பொழுது சில ஞான விஷயங்களையும் கேட்டுக்கொண்டே இருப்பவன். அவனுடைய இருப்பிடம், அவன் வேலை செய்கிற, அவன் சொந்தமாக ஒரு சிறு தொழிலை செய்தான். அங்கு நான் ஓய்வு கிடைக்கும் போது செல்வதுண்டு. இந்த நிலையில் அவன் மனைவிக்கு இருதய நோய் இருந்தது. அவன் அவ்வப்பொழுது மருந்து மாத்திரை வாங்க வேண்டும் என்று திருநெல்வேலி செல்வதுண்டு. அப்போது நான் சொல்லுவேன், அப்பா, நீ இந்த மார்கழி தை மாதங்களில் கவனமாக இரு. இருதய நோயாளிகளுக்கு இந்த மார்கழி தை மாதங்கள் மிகுந்த சிரமத்தை கொடுக்கும் என்பது என்னுடைய நெடுநாள் ஆய்வு. இரத்த குழாய்கள் சுருங்குகிறது. ரயில்வே தண்டவாளங்களே சுருங்கும், வெறியும் என்றுதான் அதில் இடைவெளி வைக்கப்பட்டிருக்கிறது.
அதுபோல உன் மனைவி இருதய நோயாளி என்று இருப்பதால் கவனமாக இருக்கச் சொல் என்று நான் எச்சரிக்கை செய்தேன். பொதுவாக அவன் எதை பற்றியும் அலட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆள் அல்ல. அவனுக்கு டென்ஷன் என்பது என்னவென்றே தெரியாது, அவசரம் என்றாலும் என்னவென்றே தெரியாது, சாமானியமாக வியர்க்காது, அதிகம் தாகம் எடுக்காது. ஒரு விசித்திரமான பிறவி. என்ன ஏசினாலும் வாங்கி கொள்ளுவான். அவன் சொன்னபடி வாக்கு நாணயமாக அவன் தொழிலில் இருக்க மாட்டான். நாளைக்கு தருகிறேன் என்பான். ஓராண்டுகள் ஆகும். இப்படியெல்லாம் அவன் இருப்பான். எதை பற்றியும் அலட்ட மாட்டான். அப்போது நான் சொல்லுவேன், எப்பா, என்னிடம் இருக்க வேண்டிய குணங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. நான் சற்று துரிதமாக எதையும் முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன். இது போன்ற குணங்கள் எனக்கு தேவையில்லை. என்னிடமிருந்து பாதி கடன் வாங்கிக் கொள் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சோம்பலின் உச்சமாக வாழ்ந்தவன், எந்த கவலையும் படாதவன். அவன் ஒரு முறை அடிக்கடி சந்திக்கிறது வழக்கம். அதுபோல் சந்தித்த அன்று ஒரு சாதாரணமாக இருந்தான். ஞான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக என்னிடம் நான் முன்பே கூட கூறியிருப்பேன். ஒருவனை அழைத்து சென்று நான் கூறுவேன், அவன் எத்தனை தூரம் கேட்டான் என்பது தெரியவில்லை என்று. அந்த நபர்தான் நான் இப்போது கூறுவது. கேட்பான், அப்படியே வேறு சிந்தனைக்கு போய்விடுவான். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வமுடையவன். அன்று அவனுடைய முகத்தை பார்த்தேன். ஏதோ இந்த பூமியை விட்டு விடைபெறப் போகின்ற ஒரு விசிராந்தியான ஒரு மனநிலை அவன் முகத்தில் நான் பார்த்தேன். அப்போது கேட்டேன், உன் உடல்நலம் நன்றாக இருக்கிறதா? சரியா இருக்கிறது என்று சொன்னான். சுகரெல்லாம் அடிக்கடி இந்த சர்க்கரை அளவுகளை பரிசோதிக்கிறாயா என்று கேட்டேன். அதெல்லாம் பார்த்தேன், சரியாகத்தான் இருக்கிறது என்றான். சோர்வாக இருக்கிறாய், உடலை கவனித்துக்கொள் என்றேன். அவனுக்கு ஒரு சின்ன வீடு, அதில் சில பழுதுகள் எல்லாம் இருந்தது. அவற்றை சரி செய்து வைக்க வேண்டும். வேறு ஒன்றும் பெரிய எண்ணம் ஒன்றுமில்லை. அதற்கு எப்போது நேரம் வரும் என்று கூறுங்கள் என்றான். சரி, வருமப்பா, இப்போதும் வரும். நீ உடம்பை கவனி என்று நான் கூறினேன். அவன் சரி என்றான். அவன்று பொதுவாக அவன் வேலை பார்த்து கொண்டே பேசுவான். அன்று வேலையை விட்டுவிட்டு மிக ஓய்வாக தளர்வாக பேச்சுக்களை கொடுத்தான். எனக்கு நன்றாக விளங்கியது. சரி, இவனுடைய விசா முடிய போகிறது. இதில் என்ன வேடிக்கை என்ன என்றால், இவனுக்கு ஒரு சகோதரன். இவனுடைய கடையை இவன் இல்லாவிட்டால் அவன் பார்த்து கொள்ளுவான். அடிக்கடி எனக்கு சிந்தனை, இவன் இல்லாத கடையில் இவன் தம்பி இருந்து வேலை செய்வது போலவும் நான் அங்கு போவது போலவும் எனக்கு ஒரு காட்சி வந்து கொண்டே இருக்கும். அப்போது இது என்ன இப்படி வருகிறது? இவன் இல்லை, ஆனால் இவன் தம்பி, அதற்கு இவன் எனக்கு சற்று இளையவன், அவன் அதைவிட மிக இளையவன். இவர்களெல்லாம் பால்ய பருவத்திலிருந்து தெரிந்தவர்கள். இப்படி வருகிறது, இவனுக்கு என்ன ஆகப் போகிறது என்று அடிக்கடி நினைப்பேன். அதுபோலவே நான் சொல்லுவதுண்டு. பொதுவாக நான் எப்போது வேண்டுமானாலும் விடை பெற்று போய்விடுவேன் என்றே சொல்லுவதுண்டு. அவன் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அவன் சில புத்தகங்களை எல்லாம் படிப்பான். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நான் ஓசோ புத்தகத்தை படித்தேன், அதை படித்தேன் என்றெல்லாம் சொல்லுவதுண்டு. இப்படி ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளில் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். ஆனால் நானோ எப்போதும் வருவதும் போவதுமாக இருப்பதால் இதை பற்றி பெரிதாக எடுக்கவில்லை. இந்த நிலையில் நான் பார்த்த அந்த இறுதியான அந்த நாள்களில் இருந்து ஒரு 4 நாள்கள் ஆகியிருக்காது. அதுவும் அதிகாலையில் எனக்கு செய்தி வந்தது. முதல் நாள் இரவு இவனுக்கு உண்ட உணவு ஜீரணமாகாமல் வியர்வையும் வாந்தியும் ஏற்பட்டு பக்கத்திலே ஒரு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு சரியான சிகிச்சைகள் கொடுக்காமல் ஏதோ செய்து மறுநாள் காலையில் இது சரியாக வராது என்று திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு
கொண்டு சென்று அங்கு இதயத்தில் தாக்குதல் இருக்கிறது என்று பார்த்து அவர்களும் முதல் கட்ட சிகிச்சை எல்லாம் முடித்து அன்று இரவு 7 மணி வரை ஆகிவிட்டது. பெரிய அபாயமெல்லாம் ஒன்றுமில்லை என்று 7 மணிக்கு இவனுடைய பையன், அவனுடைய சுற்றத்தார்கள் எல்லோரும் இருக்க, இவன் இரவு உணவை முடித்துவிட்டு மாத்திரையும் சாப்பிட்டவுடன் இவர்களெல்லாம் டீ சாப்பிடுவோம் என்று அவனுடைய தம்பி, பையன் போன்றவர்களெல்லாம் கடைக்கு சென்றிருக்கும் போது மருத்துவர் அப்போதுதான் பரிசோதனை செய்து மாத்திரையும் கொடுத்துவிட்டு போய் இருக்கிறார். உயிர் பிரிந்தது. உடனடியாக இவர்களுக்கு தொலைபேசியில் சொல்லி அடித்து பிடித்து ஓடி வந்தால் ஒன்றுமில்லை, சரியாகத்தான் இருந்திருக்கிறான், எந்த அறிகுறியும் இல்லை, பட்டென்று ஜீவன் போனது. 4 நாட்களுக்கு முன்னாலே அதை நான் நன்றாக உணர்ந்தேன். நான் பேசுவதே கிட்டத்தட்ட 90% இந்த ஜனன மரண விஷயங்களைத்தான் நான் பேசுவதுண்டு அவனிடம். இளமை முதல் பேசிய காரணத்தால் இதுபோன்ற பேச்சுக்களை பொதுவாக யாரும் விரும்ப மாட்டார்கள், ரசிக்க மாட்டார்கள். இவனுக்கு வேறு வழி இல்லை. இளம் வயதிலிருந்தே இவன் தலையிலே இப்படி விஷயத்தை ஏற்றுவது என்பது எனக்கு வழக்கமாகி போனது. அதனால் இந்த பிறப்பு இறப்பு என்பது தினந்தோறும் நான் சந்திக்கிற வேளைகளிலெல்லாம் இது போன்ற செய்திகளும் மர்மமான விஷயங்களும் தான் பேசப்படும். இவனே பல நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறான். ஆனால் அவனுடைய மரணமும் இவ்வாறே போயிற்று. அந்த அறிகுறிகளை ஒரு 4 நாள்களுக்கு முன்பு அந்த உலகத்திலிருந்து விடைபெறப் போகிறான் என்ற அந்த அடையாளம் பேச்சிலும் முகத்திலும் அந்த உடல் செய்கையிலும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நெருங்கி இருந்தாலும் அந்த மரணத்தை பற்றி சிந்திக்கவில்லை. சிந்திக்காத நிலையில் திடமாக இருக்கும்போது விரைவில் 1 வாரத்தில் இவன் மரணமடையப் போகிறான், அதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை, அடையாளங்களும் இல்லை. இப்படி இந்த உடம்பை விட்டு உயிர் போகும் முன்பாக இறைவன் பலவிதமான நுணுக்கமான குறியீடுகளையும் அடையாளங்களையும் வைத்திருக்கிறார். அதை உற்று கவனிக்கிற ஒரு நிலை இருந்தால் உடம்பை விட்டு உயிர் எப்போது பிரியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மரணத்தை தடுத்து விட முடியுமா என்றால் தடுக்க முடியாது. ஜாதக ரீதியாக சிலருக்கு சில வழிபாடுகளை நான் சொல்லி இருக்கலாம், அதனால் அவர்களுக்கு சில கண்டங்கள் வந்து விலகி இருக்கலாம். ஆனால் ஆயுளை நீடித்து விட முடியும், அது ஆயுள் நீடிக்கப்பட்டது என்றால் ஜாதக ரீதியாக ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று அந்த பிரம்மனுடைய எழுத்து இருந்திருக்கும். அந்த நிலையில் அந்த ஆயுள் நீடிக்கப்பட்டு இருக்கலாம். அல்லது அவனுடைய நல்வினை பயனால் நான் சொல்லுகின்ற நேரமும் அதுவும் அது ஏற்புடையதாக இருந்து ஏதோ விதிவசத்தால் இறைவன் சில நேரங்களில் அந்த வாக்கினை நிறைவேற்றி வைத்திருக்கலாமே தவிர தெரிந்து கொள்ளலாம், தடுக்க முடியாது என்பதே இந்த மானிட வாழ்வின் நிலையான உண்மை. அரிதாக சில விஷயங்கள் மிகப்பெரிய ஞானிகளால் மாற்றப்படுகிறது. சில ஞானிகளால் மரணம் உடனடியாக தரவும் படுகிறது. இதற்கெல்லாம் பல விஷயங்கள் முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய நிர்வாகத்தில் நடக்கப் போவதை கண்டு சொல்லலாம், வழிகாட்டலாம். அனைத்து விஷயங்களையும் தடுக்க இயலாது. இது மரணம் என்று மட்டுமல்ல, அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் கூட தடுத்து விட முடியாது என்பதுதான் இந்த இறை நிர்வாகத்தின் இரகசியங்களில் ஒரு மிகச்சிறிய பகுதி. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.